அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்தது உண்மைதாங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குலையுமே மார்ச் 13ஆம் தேதியே வரவு வைக்கப்பட்டது. ஆனால் இன்னும் சில விவசாயிகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு இன்னும் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்படவில்லை என்பதுதான் ஒரே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஏன் இந்த விவசாயிகளுக்கு இன்னும் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்படலை, சில விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தையும் சில விளக்கத்தையும், அதே போல் எப்போது மீண்டும் இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், அதே போல் 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக பெறக்கூடிய விவசாயிகள் யார் யார், அதே போல் முக்கியமான அப்டேட்டாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு குட் நியூஸும் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணையிலிருந்து. ஸோ அது என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்றத பற்றியும், அதே போல் சில விவசாயிகள் இன்னும் வரவு வைக்கப்படாத விவசாயிகள் என்ன பண்ணணும், அதை கேஒய்சி அப்டேட் பண்ணணுமா, அது என்ன பண்ணணுன்றதை தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே, குறிப்பாக பிஎம் கிசானுடைய அப்டேட்ஸ் எல்லாமே துல்லியமாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியங்க, குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். விவசாயிகளுக்கு குட் நியூஸ், பிஎம் கிசான் 22வது தவணை வெளியிட முக்கியமான அப்டேட். பிஎம் கிசான் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை வழங்கியுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் பிஎம் கிசானுடைய 22வது தவணை வெளியிடுவதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பல விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையும். அந்த வகையில் மார்ச் 13ஆம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளில் 2000 ரூபாய் சில குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்பட்டது. கடந்த மாதமே 22வது தவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. இந்த நிலையில் வேளாண் அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் கணக்கில் பிஎம் கிசான் சம்மன் நிதி மூலம் தெரிவித்துள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியை வழங்குகிறது. இந்த தொகையை அரசாங்கம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக ஒரு வருடத்திற்கு வழங்குகிறது. அதாவது கடந்த 13ஆம் தேதி மார்ச் அன்று வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதே போல சில குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும் 2000 ரூபாய் தொகை வரவு வைக்கப்பட்டது. அதே போல இந்த செயல்முறை இடைத்தரகர்களுக்கு இடர்பாடும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் மத்திய அரசு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களிலிருந்து பயனாளர்களின் பட்டியலை சேகரித்துள்ளன. திட்டம் செயல்படுத்திலிருந்து விவசாய துறையில் முதலீட்டு சிக்கல்கள் ஓரளவு குறைந்துள்ளன. இந்த உதவி குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. விவசாயிகளுக்கு விதைகள் மற்றும் உரங்கள் வாங்குவதற்கு இந்த பணம் வெகு விமர்சையாகவும் அதே போல் வெகு உதவிகரமானதாகவும் இருக்குங்க. பயனாளிகள் தங்கள் கணக்குகளில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறிய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான பிஎம் கிசான், அதாவது நீங்கள் ஆதார் எண் பதிவு செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். எஸ்எம்எஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தவணை பணத்தை இகேஒய்சி பூர்த்தி செய்வது கட்டாயமாக்கப்படும். ஏன் இந்த சில விவசாயிகளுக்கு மட்டும் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஒய்சி அப்டேட் செஞ்ச அனைத்து விவசாயிகளுக்கும் சில குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்குங்க. இகேஒய்சி அப்டேட் செய்யாத விவசாயிகளுக்கும் தனி நபருடைய விவசாய ஐடி அடையாள அட்டை வழங்காத விவசாயிகளுக்கும் இந்த தொகை வரவு வைக்கப்படலை என்பது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, அதே போல் இகேஒய்சி பண்ணுறக்கூடிய விவசாயிகளுக்கும் தனிநபருடைய விவசாய அடையாள அட்டை எண் அப்டேட் செய்யாத விவசாயிகளுக்கும் இந்த தொகை பண்ணும் வரை, அதாவது இந்த அப்டேட் செய்யும் வரை இந்த தொகை வரவு வைக்கப்பட மாட்டாது அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகையினால சீக்கிரமே எல்லாரும் இந்த அப்டேட்டை முடிச்சிடுங்க.
ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மத்திய அரசு வெளியிடக்கூடிய அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.